இன்னைக்கு சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆகி ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் கேஷ்யூ ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே சம்பா ரவை 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் முந்திரி நான் ஏன் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சம்பா ரவை நல்லா வறுபட்டுச்சா இல்லையான்றது முந்திரி கலர் சேஞ்ச் ஆகும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதோட 2 ஏலக்காவை நல்லா தட்டி போட்டு வறுத்தீங்க அப்படின்னா அரோமா ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட இப்போ நம்ம சால்ட்டை ஒரு பிஞ்ச் ஆட் பண்ண போகிறோம். சால்ட் நம்ம போடுற ஸ்வீட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ஈஸியாக வேகிறதுக்கும் யூஸ் ஆகும். 1:4 ரேஷியோவில் சுடு தண்ணி நல்லா காய வச்சு இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ண உடனேவே அது நல்லா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்பப்போ கலரி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. தண்ணிலாம் வற்றின பிறகு இதில் 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது அவசரமாக கெஸ்ட்டுக்காக செஞ்சதுனால அன்றைக்கி வீட்டில் ஒயிட் சுகர் தான் இருந்தது, அதை வச்சு மேனேஜ் பண்ணேன். நீங்கள் இதில் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா இது ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்வீட் டிஷ்ஷாக மாறிடும். அதுக்கப்புறம் அது கலரும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பார்க்கறதுக்கே ப்ரௌனிஷாக நல்லாயிருக்கும். கடைசியாக இறக்கும் போது இதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கலரி விட்டு இறக்குங்க. ஃபைனல் டச்சாக நம்ம முந்திரி பருப்பு தாளிச்சு போட்டு இறக்கணுன்னா செம்ம டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் இருந்தாங்கன்னா சம்பா ரவை முழுசாக செய்யாமல் மிக்சியில் ஒரு வாட்டி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி விளாக்ஸ்க்கு மறக்காமல் லேசி கோச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.